வெல்கம் டு சிம்பிளி ரெஸ்லிங் காய்ஸ். இன்றைக்கி மட்டும் WWE கிட்டத்தட்ட 24 ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 24 ரெஸ்லர்ஸோட பேரை நான் ஸ்க்ரீனில் போகிறேன், பார்த்துக்கோங்க. இதில் சில முக்கியமான ரெஸ்லர்ஸோட பேரும் இருக்குது. அது யார் யாருன்னா அலஸ்டர் பிளாக் அண்ட் ஜெலினா வேகாவை WWE இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வேடிக்கை என்னன்னா, போன வருஷம் இதே மாதம் இதே நாள் WWEல அலஸ்டர் பிளாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாரு. இப்போ அதே நாள் WWE அலஸ்டர் பிளாக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெஸ்லரை சைன் பண்ணி WWEக்கு கொண்டு வராங்கன்னா அந்த ரெஸ்லருக்குன்னு இவங்க கிட்ட அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கான ஸ்டோரி லைனும் ஃபியூடும் ரெடியாக இருக்கணும். அப்படி இல்லைனா ஒரு ரெஸ்லரை இவங்க சைன் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அலஸ்டர் பிளாக் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை இவங்க சைன் பண்ணி கொண்டு வந்து ஒரே வருஷத்தில் இவருக்கு எங்ககிட்ட எந்த ஸ்டோரி லைனும் இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்க என்ன கிரியேட்டிவ் டீம், எதுக்காக இவங்க அலஸ்டர் பிளாக்கை சைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஆக்சுவலாக ரெசில்மேனியா 42ல் ராண்டி ஓட்டனோட இன்னர் வைஸாக பேட் மெக்கஃபே இருந்தார்ல, அந்த பேட் மெக்கஃபே ரோலுக்கு ட்ரிபிள் ஹெச் சஜஸ்ட் பண்ணது அலஸ்டர் பிளாக். ராண்டி ஓட்டனுக்கு அலஸ்டர் பிளாக் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ட்ரிபிள் ஹெச் ஒரு ஸ்டோரி லைனை ரெடி பண்ணியிருக்காரு. பட் டிகேவை உள்ள பூந்து அலஸ்டர் பிளாக்லாம் வேணாம், பேட் மெக்கஃபே போடுங்க அப்படின்னு டிகேவோ அலஸ்டர் பிளாக்கோட வாய்ப்பை தட்டி பறிச்சிட்டாங்க. அப்படி தட்டி பறிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அவரை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜெலினா வேகாவை ரிலீஸ் பண்ணது சரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜெலினா வேகா டன் வித் ப்ரோ ரெஸ்லிங் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவங்க சரியாகவும் சண்டை போட மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து ஆடியன்ஸ் சேர் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க, பூ பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ ஜெலினா வேகாவை ரிலீஸ் பண்ணது சரிதான். அண்ட் கைரி சேனை WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக புறந்தள்ளப்பட்ட ஒரு ரெஸ்லர் தான் கைரி. அண்ட் கைரிக்கும் ஆஸ்காவுக்குமான ஸ்டோரி லைன் இப்போ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எதுக்காக WWE இப்போ கைரி ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் OH6 சேர்ந்த 5 பேர்த்தையுமே WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா OH6 ஒரு ஃபெயிலியரான டீம் கைஸ். WWE எதிர்பார்த்த அளவுக்கு OH6 டீம் ரீச் ஆகல. பட் அந்த டீம்ல இருந்த 5 பேருமே சரியான திறமசாலிங்க. WWE இவங்களை சரியா யூஸ் பண்ணாம இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவங்க அந்த டாங்காலோவெல்லாம் WWE வச்சிருக்காங்க. டாங்காலோவெல்லாம் வச்சிருக்கும் போது ஜோகேசியும் டெக்ஸ்டர் லூமிஸையும் வச்சிருக்கலாமே. அண்ட் ஆல்பா ஃபயரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ரெஸ்லர். இவங்களோட மேட்ச்லாம் நான் NXT UKல பார்த்துருக்கேன். நல்லாவே சண்டை போடுவாங்க, நல்ல ஹை ஃப்ளையரும் கூட. செல்சி கிரீனோட சீக்ரெட் ஹர்வீஸில் இருந்தாங்க. இப்போ இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க AEWக்கு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களோட ஃபார்மர் டாக் டீம் பார்ட்னர் ஐலா டான் இப்போ AEWல தான் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க AEWக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்தது அப்போலோ க்ரூஸையும் WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ரெஸ்லர், சரியான திறமசாலி. இவரும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாரு. பட் ஆடியன்ஸ் சைட்லேருந்து இவருக்கு சரியான ரீச் கிடைக்கல. சிசாரோ எப்படி அண்டர் ரேட்டடோ அதே மாதிரி தான் இவரும். இவரால் ஹை ஃப்ளைங் மூவ்ஸும் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இவர் ஒரு பவர் ஹவுஸும் கூட. இவரெல்லாம் WWEக்கு யூஸ் பண்ண தெரியல. அதனால தான் இவரை இப்போ தூக்கி எறிஞ்சிட்டாங்க. மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸை சேர்ந்த அலெக்ஸ் ஷெல்லி அண்ட் கிறிஸ் சேபினை WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த டீம் ரொம்பவே பிடிக்கும். ஒரு மாதிரி கிளாசிக்கலாக நீட்டாக எந்த வித பாட்சும் இல்லாமல் சூப்பராக சண்டை போடுவாங்க. வந்த உடனே டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை தூக்கி கொடுத்தாங்க. பட் இப்போ அப்படியே தூக்கி வெளியே எறிஞ்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டீமுக்கு AEW கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே FTR யங் பக்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இவங்க சண்டை போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் சாண்டோஸ் எஸ்கோபாரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்ஜுரி காரணமாக சாண்டோஸ் எஸ்கோபாரை WWE இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஜோயி ஸ்டார்க்கையும் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜோயி ஸ்டார்க்கு மட்டும் அந்த இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவங்க WWE இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த இன்ஜுரி காரணமாக வச்சு WWE அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அண்ட் சேசியோ சேர்ந்து ஆண்ட்ரே சேசியும் WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. நிறைய திறமசாலிகளாக பார்த்து WWE இப்போ வெளியே துரத்திட்டாங்க. இந்த ரெஸ்லர்ஸோட சேர்த்து சில NXT ரெஸ்லர்ஸையும் சில எவால்ட் ரெஸ்லர்ஸையும் மொத்தமாக 24 ரெஸ்லர்ஸை WWE ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலீஸ்க்கான காரணம் என்னன்னு பார்த்தா, WWEக்கு இப்போ ரீசெண்டாக ஏற்பட்ட சில நஷ்டங்களை சரி கட்டுறதுக்காக இவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது காரணம், சில புது ரெஸ்லர்ஸை WWE சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த சம்பளத்தை டேலி பண்ணுறதுக்காக கூட இவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு ராய்ஸ் கீஸ், டான் ஹுசேன் அண்ட் பேஜ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டடை WWE இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் என்னன்னு சொல்கிறது, பேஜ் எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். அவங்க வந்திருக்கவே தேவையில்லை. அவங்க முன்ன மாதிரி இப்போ சண்டை போடுறதும் இல்லை. எனக்கு என்னன்னா, இவங்க பேஜை கொண்டு வந்ததுக்கு பதிலாக ஆல்பா ஃபேரியும் நிக்கி கிராஸையும் WWE வச்சிருந்துருக்கலாம். இப்போ பேஜை யாரு கேட்டா, எதுக்கு? அண்ட் இப்போ வேற புதுசாக ஃபார்மர் NJPW ரெஸ்லர் ஈவில் WWE சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த ஈவில் நம்ம இயோஸ்கையோட ஃபியான்ஸே. இந்த மாதிரி சில புது ரெஸ்லர்ஸை சைன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த சம்பளத்தை டேலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சில ரெஸ்லர்ஸை WWE ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் மூணாவது காரணம், இவங்களுக்குன்னு WWE கிட்ட இப்போதைக்கு எந்த பிளான்ஸும் இல்லை. அதை காரணம் காட்டி கூட இவங்களை WWE ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். 24 யங் டேலண்ட்ஸை WWE ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு ரிலீஸ் அப்பையும் எப்படி இந்த அக்கிரா டொசாவாவும் ஓமாஸும் தப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. அண்ட் காய்ஸ், இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த ரிலீஸுக்கு முழுக்க ட்ரிபிள் ஹெச் மட்டும் காரணம் கிடையாது. ட்ரிபிள் ஹெச்சும் ஒரு காரணம். அட் த சேம் டைம் TKO குரூப்ஸ்க்கும் இதில் ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா ட்ரிபிள் ஹெச் ஒரு இன்டர்வியூல ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, என்கிட்ட ஃபுல் கிரியேட்டிவ் கண்ட்ரோல்லாம் கிடையாது அப்படின்னு ட்ரிபிள் ஹெச்சே சொல்லிட்டாரு. இந்த ரிலீசஸ்ல TKOவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஸோ ட்ரிபிள் ஹெச்சும் TKOவும் சேர்ந்து தான் இந்த 24 ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு ஸ்மாக்டவுன் எபிசோட பற்றி சில விஷயங்கள் நான் பேசிக்கிறேன். டிஃபனி ஸ்ட்ராட்னை புது US சாம்பியன் ஆகிட்டாங்க. இப்போ ஜூலியாவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல. அண்ட் இன்னைக்கு ஃபேட்டல்
இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்மாக் டவுனில் டெபியூட் ஆயிட்டாங்க. ஃபியூச்சரில் WWE இவங்களையும் வெளியே துரத்தி விட்டுருவாங்க. ஏன்னா இவங்களை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் WWE ஏதோ பெருசாக பண்ண போகிற மாதிரி காட்டுவாங்க, அப்புறம் போக போக புஷ் ஆகிடுவாங்க. ஸோ அடுத்த வருஷம் இவங்களோட ரிலீஸையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இவங்களை தவிர பிளேக் மன்ரோ NXTலேருந்து ஸ்மாக் டவுனுக்கு கூடிய விரைவில் வர போகிறாங்க. அண்ட் ரிக்கி செயின்ட் அடுத்த வர ஸ்மாக் டவுன் எபிசோடில் டெபியூட் ஆக போகிறாரு. இப்போ புரியுதா கைஸ், இவங்கெல்லாம் உள்ளே வரதுனால தேவையில்லாத ஆட்களை WWE இப்போ வெளியே துரத்திருக்காங்க. ஆக்சுவலாக WWEல ரிலீசஸ் தேவை தான் கைஸ். ஏன்னா நீங்கள் ஒரு ரெஸ்லராக ரொம்ப நாள் WWEல வச்சிருக்க முடியாது, தேவையில்லாதப்போ துரத்தி தான் ஆகணும். பட் அதுக்குன்னு அவங்களை யூஸ் பண்ணாமல் துரத்துறது தப்பு. WWE அப்படிங்கிற கம்பெனி என்னைக்கு வின்ஸ் மெக்மஹன் கையில் இருந்து TKO கைக்கு போச்சோ அப்போவே இந்த கம்பெனிக்கு 7.5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே கைஸ், இந்த 24 ரெஸ்லர்ஸோட ரிலீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எந்த ரெஸ்லரோட ரிலீஸ் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.